பிரிவினைக்கான இடமல்ல திருப்பரங்குன்றம் என்னும் இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்புரை வழங்கியிருக்கிற தோழர் ஆதவன் தீட்சண்யா அவர்களே, வரவேற்புரை வழங்கியிருக்கிற தோழர் விஜய் ஆனந்த் அவர்களே, கருத்துரை வழங்கி விடைபெற்று சென்றிருக்கிற வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களே, வழக்குரைஞர் வாஞ்சிநாதன் அவர்களே, தோழர் மருதையன் அவர்களே, தோழர் கவின்மலர் அவர்களே, நூலாசிரியர் நிறைவாக ஏற்புரை ஆற்ற உள்ள தோழர் சுஜாதா சிவஞானம் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற ஜனநாயக சக்திகளே, ஊடகவியலாளர்களே, அனைவருக்கும் எனது பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்க வேண்டியிருந்ததால் உரிய நேரத்திற்கு வர இயலவில்லை. காலத்தாழ்வுக்கு மிகவும் வருந்துகிறேன். 2 நாட்களுக்கு முன்னர் தோழர் கவின்மலர் அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். தவிர்க்க இயலவில்லை. ஆனாலும் உடனடியாக நான் மறுதளிக்காமல் ஒப்புக்கொண்டேன். நிறைய ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருக்கின்றன என்றாலும் கூட இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல். தமிழகத்தில் இன்றைக்கு பரவலாக விவாதிக்கப்படுகிற மிக முக்கியமான பிரச்சினை குறித்த ஒரு நூல். மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துவதற்காக வெளியிடப்படுகிற ஒரு நூல் என்கிற நிலையில் இதில் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்கிற பேரார்வத்தோடு நான் இசைவளித்தேன். அதன்படி உங்கள் முன்னால் இருக்கிறேன். இந்த நூலை வெளியிடுவதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக சுஜாதா சிவஞானம் அவர்களுக்கும், நூலை தமிழாக்கம் செய்திருக்கிற எலக்ட்ரா அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதலில் உரித்தாக்குகிறேன். நின்று கொண்டு பேசித்தான் பழக்கம். உட்கார்ந்து பேசுவதிலே ஒரு சங்கடம் இருக்கிறது. பேச்சு வரவில்லை. திருப்பரங்குன்றம் மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக விளங்குகிற ஒரு இடம். அதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அங்கே இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்று மத நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் சகோதரத்துவத்தோடு நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வருகின்றனர். நான் அந்த இடத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். மலைக்கு ஏற முடியவில்லை. ஆனால் அந்த அடிவாரம் வரையில் சென்றேன். அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் என்னை வரவேற்றார்கள். அவர்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்பதை நேரடியாக என்னால் பார்க்க முடிந்தது. அப்போதுதான் நான் திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ளும் செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன். ஆனால் அந்த இடத்தில் ஒரு பதற்றத்தை உருவாக்கி மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வேளைகளில் சங் பரிவார்கள் திட்டமிட்டு செயல்பட்டு வருகின்றனர். மேலோட்டமாக பார்த்தால் சங் பரிவார்கள் எழுப்புகிற கேள்வி, பெரும்பான்மை இந்துக்கள் தீபம் ஏற்றுவதற்கு கூட உரிமை இல்லாமல் இருக்கிறார்களே என்பதாக பரப்பப்படுகிறது. மேலோட்டமாக பார்த்தால் அது சரி என தோன்றும். ஆனால் உண்மை அது அல்ல. வரலாறு வேறாக இருக்கிறது. இதனை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு அறிவார்ந்த தளத்தில் பணியாற்றக்கூடிய அனைவருக்கும் உள்ளது. அத்தகைய பொறுப்புணர்வோடு தான் சுஜாதா சிவஞானம் அவர்கள் களத்திலே நின்று மக்களை சந்தித்து, மலையேறி சென்று பகுதிகளை பார்வையிட்டு, வரலாற்று தரவுகளை எல்லாம் தேடி எடுத்து ஆய்வு செய்து இந்த அரிய நூலை தமிழ் சமூகத்திற்கு கொடையளித்திருக்கிறார். அந்த வகையிலே நான் அவரை பாராட்ட, வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். இது சாதாரணமான ஒரு தொகுப்பு அல்ல. தோழர் வாஞ்சிநாதன் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதைப் போல மேசையில் அமர்ந்து கொண்டு தரவுகளை
கணினி மூலமாக தேடி எடுத்து தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிற ஒரு நூல் அல்ல இது. அவர் களத்தில் மக்களோடு மக்களாக நின்று அனைத்தையும் தேடி சென்று திரட்டிய தரவுகள். அந்த தரவுகளின் அடிப்படையிலே நமக்கு வரலாற்று உண்மைகளை எடுத்துரைக்கிறார். ஜனநாயக சக்திகள் தொடர்ந்து அங்கே நல்லிணக்கத்திற்காக போராடி வருகிற வரலாறு நமக்கு தெரியும். தொடர் வாஞ்சிநாதன் இங்கே சுருக்கமாக குறிப்பிட்டார். தொடக்கத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் ஜனநாயக சக்திகளோடு இணைந்து நிற்கிறோம். தமிழ்நாட்டை அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை அல்லது அயோத்தியை ஆக்கியதைப் போல ஒரு பதற்றமான பகுதியாக மண்ணாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். திருப்பரங்குன்றத்தை அதற்கு அவர்கள் பயன்படுத்த பார்க்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. வெறுமனே வேடிக்கை பார்க்கக்கூடியவர்களாக நாம் இருந்தால் தமிழ்நாட்டை சங் பரிவார்கள் ஆக்கிரமித்துக் கொள்வார்கள். அவர்களின் வலதுசாரி அரசியல் இங்கே வலுப்பெற்றுவிடும். மத நல்லிணக்கம் சீர்குலைந்துவிடும். இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்துவத்தோடு வாழுகிற இந்த வாழ்க்கை முறை சிதைந்துவிடும். எனவே இதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளது. அவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு எத்தகைய உத்திகளையும் கையாளுவார்கள். இப்போது பிரதமர் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு சென்று சுப்பிரமணிய சுவாமியை வழிபடப் போகிறார் என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. இது கடவுள் பக்தியின் பெயரால் நிகழக்கூடிய ஒன்று அல்ல. அதற்கான செயல் திட்டம் இல்லை. மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கான ஒரு செயல் திட்டம். பெரும்பான்மை இந்துக்களை ஈர்ப்பதற்கான ஒரு செயல் திட்டம். ஆகவே இதை நாம் எவ்வாறு அணுகுவது, எப்படி இதை நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது நம் முன்னால் இருக்கிற சவாலான சிக்கலாக மாறியுள்ளது. இடதுசாரிகள், இதர முற்போக்கு ஜனநாயக சக்திகள் ஓரணியில் திரண்டு வலதுசாரிகளின் இந்த சதி முயற்சியை முறியடித்தாக வேண்டும். அயோத்தியில் அவர்கள் என்னென்ன உத்திகளை கையாண்டார்களோ அந்த உத்திகளை எல்லாம் கையாளுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். வெளிப்படையாகவே திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம் என்று சொல்லுகிறார்கள். அயோத்தியில் நடந்தது, நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு, இவை அனைத்தும் ஜனநாயக படுகொலை. அந்த தீர்ப்பு வந்து கொண்டிருக்கிற போதே நான் பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். இது அநீதியான ஒரு தீர்ப்பு, இந்த தீர்ப்பை ஏற்க முடியாது என்று நான் கடுமையாக என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன், விமர்சித்தேன். நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது, நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாது என்கிற கட்டுப்பாடுகளை தொடர்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இன்றைக்கு அவர்கள் இல்லை. நீதிமன்றம் நமக்கு ஒரு கடைசி வாய்ப்பு, அதுவும் உச்ச நீதிமன்றம். அங்கேயே ஒரு சார்பு நிலை இருக்கிறது. சட்டத்தின் வழி தீர்ப்பளிக்க தயாராக இல்லை என்கிற நிலை நிலவுகிறது என்பது மிகவும் கவலைக்குரியது. ராமர் அங்கே பிறந்தார் என்பதற்கு ஆதாரம் இல்லை என்பதை நீதிமன்றமே ஏற்றுக்கொள்கிறது. அங்கே நிலத்தை அகழாய்வு செய்து பார்த்ததில் கட்டிடங்கள் இருந்தன, ஆனால் அவை கோயில்கள் இல்லை, கோயிலுக்கான வடிவம் இல்லை என்பதையும் அந்த நீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படுத்துகிறது. ஆனாலும் அந்த இடத்தில் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறார்கள்.
ஆகவே தரவுகளின் அடிப்படையில், சாட்சியங்களின் அடிப்படையில், சான்றாவணங்களின் அடிப்படையில் தீர்ப்பளிக்காமல் பெரும்பான்மை மக்கள் ஆத்திரப்பட்டு விடக்கூடாது, உணர்ச்சி வயப்பட்டு விடக்கூடாது, அதன் மூலம் சட்டம் ஒழுங்கு மீண்டும் சீர்குலைந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் தீர்ப்பு வழங்குகிறோம் என்கிற பெயரில் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். இதை எப்படி நாம் சகித்துக் கொள்வது என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. ஆகவே இன்றைக்கு அவர்கள் கைகளில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அனைத்து துறைகளும் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன. ஊடகங்களையும் அவர்கள் அச்சுறுத்தி தம்வயப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இத்தகைய சூழலில் தமிழ்நாட்டை மீண்டும் அவர்கள் ஒரு சோதனை களமாக மாற்ற முயற்சிக்கிறார்கள். இதை நாம் வேடிக்கை பார்த்தால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குள்ளாகிவிடும், இருள்மயமாகிவிடும். இடதுசாரிகள், இதர ஜனநாயக சக்திகள் மிகுந்த கவலையோடு, பொறுப்புணர்வோடு இந்த களத்தில் நின்றாலும் கூட இன்னும் இது வலுப்பெற வேண்டும், அனைத்து ஜனநாயக சக்திகளையும் தீவிரமாக ஒருங்கிணைக்க வேண்டும், அதற்கான உடனடி தேவை நம் முன்னால் இருக்கிறது. தேர்தலுக்கு அச்சப்பட்டு நாம் இதில் தலையிடாமல் இருக்கலாம் என்று கருதினால் மிகப்பெரிய தீங்கை தமிழ் சமூகத்திற்கு இழைத்தவர்களாக வரலாறு நம்மை பதிவு செய்துவிடும். எனவே நாம் இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு எதிராக போராடவில்லை. இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களின் உணர்வுகளை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளுகிற சங் பரிவார்களின் சதி முயற்சிக்கு எதிராகத்தான் போராடுகிறோம். அதனால்தான் நான் மேடைகளில் பேசும்போது இந்து இசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு, நாம் இந்து இசத்தை எதிர்த்து பேசுவதாக திரிபுவாதம் செய்கிறார்கள். நாம் இந்துத்துவாவை எதிர்த்து பேசுகிறோம். இந்துத்துவா என்பது முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு, மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் முயற்சி. இந்துத்துவா என்பது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு அரசியல். இந்துத்துவா என்பது ஒரு சார்பான அல்லது மதசார்பான இந்தியாவை கட்டமைக்கும் முயற்சி. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது பாரதிய ஜனதாவின் சங் பரிவார்களின் அரசியல் திட்டங்கள், செயல் திட்டங்கள். இந்து மதத்தை நம்பக்கூடிய மக்களின் மத உணர்வுகளையும் சாதி உணர்வுகளையும் கடவுள் நம்பிக்கை போன்ற நம்பிக்கைகளையும் தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு இந்துத்துவா என்கிற செயல் திட்டத்திற்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இதை மக்களிடத்திலே நாம் எடுத்துரைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதனால்தான் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தாலும் கூட அந்த நம்பிக்கையுள்ள மக்கள் என்னை அழைக்கிற போது நான் அந்த நிகழ்வுகளில் தவறாமல் பங்கேற்கிறேன். நாம் அவரிடமிருந்து அந்நியப்பட்டு விடக்கூடாது, நாம் அவர்களை அந்நியப்படுத்தி விடக்கூடாது. நேற்று கூட செஞ்சியிலே நள்ளிரவு 12 மணிக்கு நான் ஒரு முருகன் கோவிலில் ஒரு நிகழ்விலே பங்கேற்றேன். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்து வரவேற்றார்கள். அந்த நிகழ்விலே பங்கேற்றது எனக்கு முருகன் அருள் கிடைக்கும் என்பதற்காக அல்ல, அந்த நம்பிக்கையுள்ள மக்களின் உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களிடமிருந்து நாம் அந்நியப்பட்டு விடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வுக்காக, அவர்களோடு இணைந்து நிற்பதன் மூலம்தான் அவர்களுக்கு இந்த வேறுபாட்டை கூட நம்மால் உணர்த்த முடியும். இந்துயிசம் என்பது வேறு, இந்துத்துவா என்பது வேறு. இது சங் பரிவார்களின் சதி திட்டம் என்பதை நாம் அம்பலப்படுத்த வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சகோதரத்துவ உணர்வோடு நல்லிணக்கத்தோடு மிகவும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது வட இந்திய மாநிலங்களில் எவ்வளவு பெரிய வன்முறை வெறியாட்டங்கள் தலைதூக்கின என்பதை நாம் அறிவோம். ஆனால் தமிழ்நாடு மிகவும் அமைதியாக இருந்தது. அங்கொன்றும் இங்கொன்றும் சில சலசலப்பு இருந்ததை தவிர எந்த வன்முறையும் வெடிக்கவில்லை. அந்த அளவுக்கு இங்கே மத நல்லிணக்கம் பேணி பாதுகாக்கப்பட்டு வருகிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட அமைதி
மத நல்லிணக்கம் நிலவுகிற இந்த மண்ணில் மதத்தின் பெயரால் வன்முறையை தூண்டுகிற சக்திகளுக்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அந்த உணர்வை மேலும் மேலும் வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக இந்த சிறு நூல் அமையும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அணிந்துரைகளை மட்டும் படித்தேன். தோழர் ஆதவன் தீட்சண்யா அவர்கள் எழுதியது, வாஞ்சிநாதன் அவர்கள் எழுதிய அந்த அணிந்துரைகளை படித்தேன். அந்த அணிந்துரைகள் அந்த புத்தகத்தின் உள்ளடக்கத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. எனவே இந்த நூல் வெகுவாக மக்களிடத்தில் போய் சேர வேண்டும். நாமே இந்த நூல்களை வெகுவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் இந்த வரலாற்று பின்னணியை உணரத்தக்க வகையிலே நம்முடைய பங்களிப்பு அமைய வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.